கட்சியின் கலகட்டூர். வைகோவுக்கு பதிலாக பிரேமலதா. ஓபிஎஸும் இரட்டை சவாரி. எங்களுக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் என்று கழகங்களை உருட்டி கொண்டிருக்கின்றது சில குட்டி கட்சிகள். இதனால ஸ்டாலின், எடப்பாடி போன்றவர்கள் மண்டை காய்ந்து போயிருக்காங்களாம். ஒரு பக்கம் உதயசூரியன், மறுபக்கம் இரட்டை இலை என இரண்டு பக்கமும் பிரேமலதா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிகவினை இழுக்க பியூஷ் கோயலும், அறிவாலயத்துக்கு கொண்டு போக அமைச்சர் ஏவா வேலுவும் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி தமிழகம் வந்த நாள் வரை பியூஷ் கோயல் தரப்பு கோயம்பேடு கட்சியுடன் பேசி வந்திருக்கு. அப்போதும் ஒரு முடிவும் எட்டப்படாததால அப்படியே யூட்டர்ன் போட்டு திமுகவுக்கு தான் பிரேமலதா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ராஜ்யசபா சீட் வழங்க மறுத்ததால் பிரேமலதா ஏற்கனவே அதிருப்தியில இருந்தாங்க. அதே சமயம் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் மறுக்கப்பட்டதால மதிமுக 12 இடங்களை கேட்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறதா. ஆனால் அறிவாலயத்துல நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல மதிமுகவை விட தேமுதிக களத்தில் சுறுசுறுப்பாக இருக்கு. அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவது பலம் சேர்க்கும் என்றும் சிலர் கூறியிருக்காங்க. இப்படித்தான் ஸ்டாலினின் கவனம் கோயம்பேடு பக்கம் திரும்பியுள்ளது. உடனே முதல்வர் ஸ்டாலின் ஏவா வேலுவை கூப்பிட்டு பேசி பார்க்க சொல்லியிருக்காரு. பிரேமலதாவினை வைத்து வைகோவுக்கு செக் வைப்பது ஸ்டாலினோட திட்டமா? பேச்சுவார்த்தையில பிரேமலதா தரப்பு 18 இடங்கள், ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் தேர்தல் நிதி என பட்டியல சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில அதிமுக தரப்புல ராஜேந்திர பாலாஜி மூலம் பேசப்பட்டிருக்கு. அங்கு 30 இடங்கள் மற்றும் ராஜ்யசபா சீட் கேட்கப்பட எடப்பாடி பழனிசாமி உடன்படல. தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு பியூஷ் கோயலிடம் இருக்கு. அவர் பேசிய போதும் 30 இடங்கள், ஒரு ராஜ்யசபா, ஒரு மத்திய அமைச்சர் பதவி என பிரேமலதா உறுதியாக பேசியிருக்காங்க. ஆனால் ஒற்றை இலக்கத்தில் தான் சீட் தர முடியும் என டெல்லி மேலிடம் கராராக கூறிவிட்டதால் தான் பிரதமர் பங்கேற்ற மாநாட்டை பிரேமலதா புறக்கணித்து விட்டாங்களாம். இந்த சமயத்துலதான் திமுக தரப்போ 6 இடங்கள் தாரோம், ஆனால் தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று வலை வீசி இருக்கிறது. பிரேமலதா திமுக பக்கம் சாய்வார் என்ற நிலையில்தான் ஆளுநர் விருந்துல சுதீஷை சந்தித்து நயினா நாகேந்திரன் நீண்ட நேரம் பேசியிருக்காரு. அதிமுக ஜெயக்குமாரும் சுதீஷுடன் ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல கூட்டணியை முதலில் அறிவியுங்கள், மற்ற விவரங்களை பிறகு பேசிக் கொள்ளலாம் என நயினார் வலியுறுத்தியும் சுதீஷ் பிடி கொடுக்கல. இதனால தேமுதிக மீது பாஜக டெல்லி தலைவர்கள் கடும் கோபத்துல இருக்காங்களாம். ஏன்னா அமித்ஷா சுதீஷ் கிட்ட 2 முறை பேசியிருக்காராம். பாஜக கூட்டணிக்கு விஜய் வரவில்லைங்கிறது கன்ஃபார்ம். அதனால திமுக பக்கம் தேமுதிக போயிடக்கூடாதுன்னு டெல்லி பாஜக நினைக்குது. அதனால சுதீஷ் கிட்ட அமித்ஷாவே பேசினாரு. அப்ப உங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை வேற மாநிலத்தில இருந்தாவது கொடுக்கவும் ரெடியா இருக்கிறதா பாஜக தரப்புல சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தேமுதிக ஒத்துழைக்கலையாம். திமுக தரப்புல இருந்து பேசிய ஏவா வேலுவுக்கு தேமுதிக பிடி கொடுக்காததால விசிக தலைவர் திருமாவை கொண்டும் தேமுதிக தலைவர்களோட பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறதாம். கடந்த 24ஆம் தேதி முதல் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாம். அப்போது எடப்பாடியை நம்ப வேண்டாம், சுயநலத்துக்காக அவர் பாஜகவில் உள்ளார், நீங்கள் இங்கு வந்துவிட்டால் குறைவான தொகுதிகள் என்றாலும் வெற்றி கிடைக்கும் என்று திருமா கூறியிருக்காராம். இதை கேட்டுக்கொண்ட தேமுதிக தலைவர்கள் அன்னையிடம் பேசி முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேமலதாவுக்கு கேரளாவுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி வருகிறாராம். அவர் வந்த பிறகு முடிவு எடுக்கப்படுமாம். பிரேமலதா மட்டுமல்ல, ஓபிஎஸும் இரு பக்கமும் பேசிக் கொண்டிருப்பது முதல்வர் ஸ்டாலினை கடும் கோபத்துல ஆழ்த்தி இருக்கிறதாம். திமுக தரப்புல ஓபிஎஸ் இடத்தில் பேசிய போது தனக்கு சீட் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் கை காட்டக்கூடிய 5 பேருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இதே போல செங்கோட்டையின் இடத்தில் பேசும்போது, நான் மாநிலத்தின் முதல்வராக இருந்தவன், உங்களைப் போலவே என்னையும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் போல தென்மண்டல பொறுப்பாளர் என்று சுருக்கிவிட்டால் என்ன செய்வது, எனக்கு மாநில அளவில் பதவி வேண்டும் அப்படின்னு டிமாண்ட் செஞ்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட முதல்வர் ஸ்டாலின், இவர்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு கோபப்பட்டிருக்காரு. அரசியல் என்றாலே அப்படித்தானே என்று அவருக்கு திமுக தலைவர்கள் சமாதானம் சொன்னார்களாம். இது குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.